கண்ணியமிக்க இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்ற போது, இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துல் ஹஸனா, அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. சும்மா சாதாரணமாக உங்களுக்கு உதாரணம் இருக்கிறது, ரோல் மாடல் இருக்கிறது, முன்மாதிரி இருக்கிறதுன்னு சொல்வதோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை இஸ்லாகித்து சொல்லுகிறான். அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இப்படி அழகிய முன்மாதிரியை பெற்றிருக்கிற இந்த உலகின் கடைசி உம்மத்துகளை சேர்ந்த அல்லாஹுடைய தூதரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இஸ்லாமிய அடிப்படையில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்று தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் மிக எளிதாக பெற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய சமுதாயம் பல்வேறு விஷயங்களிலே அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தந்த, காட்டித்தந்த, வாழ்ந்து காட்டிய பல்வேறு விஷயங்களில் நாம் எல்லாம் கோட்டை விடுபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப பெரிய விஷயம்லாம் எடுக்க வேண்டியதில்லை. நடைமுறை வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய பண்புகள், அந்த பண்புகளில் மிக முக்கியமானதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பொறுமையை கற்றுத் தந்தார்கள். வாழ்க்கையில் ஒரு மனிதன் பொறுமையோடு இருந்தால்தான் அவன் எதிலுமே சாதிக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு இஸ்லாமியன், ஒரு ஈமான்தாரி, அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் நிச்சயமாக தன்னுடைய செயல்பாடுகளில் பொறுமையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த பொறுமை என்ற ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். சபர், பொறுமை. இதை எங்கே பயன்படுத்துவோம்? எங்காவது ஒரு மௌத்து நடந்துருச்சு, மையத்து வீட்டுக்கு போகிறோம், அங்கே துக்கம் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த மரண வீட்டில் ஒரு உயிரை இழந்து அந்த இரத்த பந்தங்கள் அழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சபூர் செய்யுங்க, சபூர் செய்யுங்க. வெறுமனே அது வார்த்தையாகத்தான் நம்முடைய வாய்களிலிருந்து வெளிப்படுகிறதே தவிர இதனுடைய உள்ளார்த்தமான அர்த்தத்தை புரிந்து கொண்டாலே அந்த அழுது கொண்டிருக்கிற நபர் அப்படி குலுங்கி அழமாட்டார், சபூர் செய்வார். மார்க்கம் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. சபர் என்று சும்மா கடந்து போயிட முடியாது. அல்லாஹுடைய கட்டளைகளிலே அப்படியே நிலைச்சு நிற்கணும். எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் அல்லாஹ் தந்திருக்கிற விஷயங்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு எது நடந்தாலும் நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ சரிவோ ஏற்றமோ இரக்கமோ எதுவாக இருந்தாலும் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வருகிறது என்று உள்வாங்கிக் கொண்டு இருப்பதற்கு பெயர்தான் சபர். ஒரு பாவமான காரியங்களை நோக்கி நம்முடைய வாழ்க்கை முறை இழுத்துச் செல்லுகின்ற நேரத்தில் மேற்கொள்ளுவதுதான் சபர். ஒரு சோதனை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது, ஒரு துன்பம் ஏற்படுகிறது, அந்த நேரத்தில் கலங்காமல் உடையாமல் இருப்பதுதான் சபர். பொதுவாக சொல்லுவார்கள், உடலுக்கு தலை எப்படி பிரதானமோ எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த ஈமானுக்கு பொறுமை என்பது ரொம்ப முக்கியம். பொறுமையும் இந்த ஈமானும் ஒன்றரை இரண்டரை அப்படி கலந்தது. பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டம் காணும் பொழுதெல்லாம் ஈமான் நம்மை விட்டு போயிடும், அது ஆட்டம் கண்ட ஆரம்பிச்சிடும். நம்மளே பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் இந்த பொறுமையை பற்றி சொல்லும்போது, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன் சொல்கிறோம். அல்லாஹ் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை தந்துட்டான், துன்பத்தை தந்துட்டான், எனக்கு மட்டும் வறுமையை தந்துட்டான், கடனை தந்துட்டான், இழப்பை தந்துட்டான், எல்லாம் சொல்லிட்டு இருப்போம், புலம்புவோம். ஆனால் இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இதெல்லாம் நாடி தந்திருக்கிறான் என்று பொறுமையை மேற்கொண்டால்
அப்படி பொறுமையோடு இருப்பவர்களோடு யார் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான்? இந்த பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். யார் சொல்றது? அல்லாஹ்வே திருமறையில் சொல்றான். அப்போ பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம புரிஞ்சுக்கிட்டு வாழணும். ஏதோ ஒரு என்ன ஓட்டத்தில், வாழ்க்கை ஓட்டத்தில் அப்படியே போகணும்னு நினைக்கக்கூடாது, கடந்து போகணும். அது ரொம்ப முக்கியம். அதே வேளையில் மனதார உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ் தந்தது தான் இது என்று வாங்கி கொண்டு ஒரு முஸ்லீம் கடக்க வேண்டும். வாழ்க்கையின் வெற்றிக்கு, இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும், நம்ம அதில் சாதிக்கணும் அப்படின்னால நிச்சயமாக அந்த பொறுமை என்ற ஒன்று இருந்தால் தான் முடியும். அவசரப்பட்டாலே எதுவுமே செய்ய இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் அல் பக்ராவில் சொல்லி காட்டுகிறான், உங்களை சோதிப்போம். எப்படியெல்லாம் தெரியுமா? பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், உங்களிடையே உங்கள் பிரியமானவர்களிடையே உயிரை பறித்து உயிரை எடுத்து உயிரிழப்பை ஏற்படுத்தி சோதிப்போம். நிச்சயமாக இது எல்லாத்தையும் சேர்த்தும் சோதிப்போம். நபியே சொல்லுங்க, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. இப்படியெல்லாம் சோதிக்கும் போது பொறுமையாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நபியே பொறுமையாளர்களுக்கு சொல்லுங்க, நற்செய்தி சொல்லுங்க, குட் நியூஸ் சொல்லுங்க, அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். நம்ம பல பேர் என்ன செய்யறோம்? ஒரு சோதனைன்னு வந்துட்டா எனக்கு மட்டும்தான் வரணுமா? ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி நடக்குது? எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனை மேலே சோதனை? ஒன்று இன்னும் நடைமுறையில் பார்க்கலாம். எனக்கு அடி மேலே அடி, அடி மேலே அடின்னு சொல்லிட்டு இருக்கோம். சோதனை மேலே சோதனை என்று நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த சோதனை ஏன்? பாவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் சோதனை வரும், கஷ்டம் வரும் என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சோதனை என்பது அல்லாஹ்வின் கோபத்தின் அடையாளம் அல்ல, அது ஈமானின் பரிசோதனை என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய உறுதி எப்படி இருக்கிறது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சோதனை என்ற ஒன்றை தருகிறார். அப்படி சோதனை வருகிற நேரத்தில் யாரெல்லாம் சபர் செய்கிறார்களோ, பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மகத்தான கூலி உண்டு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத் அஸ்-ஸுமர் அதில் சொல்லி காட்டுகிறான். பொறுமையோடு இருக்கிறாங்கல்ல, கஷ்டம் நஷ்டம் இழப்பு துன்பம் எவ்வளவு கொடுத்தாலும் சொல்லுவாங்களா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்னு, எவ்வளவு துன்பங்கள் தந்தாலும் துயரங்கள் தந்தாலும் பொறுமையோடு இருக்கிறார்கள்ல அவர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். எப்படி தெரியுமா? கணக்கு வழக்கு இல்லாமல் கூலி கொடுக்குறான். ஒரு கால்குலேஷனே கிடையாதுங்க. யாரெல்லாம் துன்பம் வரும்போது பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலிக்கு ஒரு கணக்கு வழக்கு கிடையாது. அன்கவுண்டபிள் அது எதை கொண்டும் கணக்கிட முடியாது. அல்லாஹ் சொல்கிறான்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்களே நமக்கு, தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கும் இப்படிலாம் நன்மை இருக்குது. தனியாக தொழுதா இப்படி நன்மை, ஜமாத்தோட தொழுதா இத்தனை நன்மை, சுன்னத்தான தொழுகைகளை இது போன்ற நன்மைகள் எவ்வளவு, எல்லாத்துக்கும் கணக்கீடு இருக்கிறது. நோன்பு இருக்குல்ல, நோன்புக்கு ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு விதமான நன்மை இருக்குது. ரமலான் நோன்புக்கு ஒரு விதமான நன்மை, இன்னும் சுன்னத்தான நோன்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நன்மைகள் கணக்கு இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பொறுமைக்கு மட்டும் கணக்கே கிடையாது. கணக்கு வழக்கு இல்லாமல் உங்களுக்கு கூலியை அல்லாஹ் தருகிறான் என்பதாக அல்லாஹ்வே திருமறையில் சொல்லுகிறான். அப்போ இந்த பொறுமை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நகர்வின் போதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கடந்து போகிறாங்க. ஒரு கபருக்கு அருகில் ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு மவுத்து. அந்த பெண்மணி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகின்ற போது அந்த பெண்மணியிடம் சொல்லுகிறார்கள், பொறுமையாக இருங்கள், சபுர் செய்யுங்க. நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல, சபுர் செய்யுங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமையாக இருங்கள்.
அந்த பெண்மணி வந்தது ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் என்று தெரியாது. போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு, நீங்கள் வந்த வழியே போங்க, இங்கிருந்து நகருங்க. உங்கள் குடும்பத்திலேயா யாரும் மௌத்தா போயிருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கா இது போன்ற இழப்பு இருக்கிறது, போங்க நீங்கள். இன்றைக்கு ஒரு வார்டு கவுன்சிலராக இருக்கிறவர்கிட்ட போய் அவன் வேலையை பார்த்துட்டு அப்படி சொன்னால் அவர் சும்மா இருப்பாரா? ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஜமாத்து தலைவர் போகிறாரு, நம்ம ஜமாத்து இல்லை, நம்ம ஜமாத்து இந்த பெருமை புகழ்ச்சி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். மற்ற பெருமைக்காக இருக்கிற ஜமாத்துகள், அந்த ஜமாத்தை சேர்ந்தவர்கிட்ட இது மாதிரி யாராவது போங்க உங்கள் வேலையை பார்த்துட்டுன்னு சொன்னால் சும்மா இருப்பாங்களா? அதோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்மணி சொன்னதை கேட்டு ஒன்றும் சொல்லாமல் கடந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, யார் தெரியுமா, யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டில் போங்கன்னு சொல்கிறீங்களே. இந்த பெண்மணி அப்படியே நடுநடுங்கி போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி போகிறாங்க. இந்த ஹதீஸ் பதிவு பண்ணப்படுது, அந்த வீட்டில் யாருமே இல்லை, ரசூலுல்லாஹ் தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆரவாரம் இல்லாத அமைதியான முறையில் பந்தா இல்லாமல் பகட்டு இல்லாமல் வாழ்ந்த முன்மாதிரி தலைவர் என்பதை நம்ம புரிஞ்சுருக்கோம். அப்போ இந்த பெண்மணி போகிறாங்க, வந்தது நீங்கன்னு தெரியாது அல்லாஹ்வுடைய தூதரே, அதனால தான் அப்படி பேசிட்டேன் அப்படி சொல்லுகிற வேளையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியை சொன்னார்கள். பொறுமை என்கிறது சும்மா இல்லை, உங்களுக்கு துன்பம் நேருகின்ற அந்த நேரத்தில் மேற்கொள்கிறது தான் பொறுமை. இந்த கஷ்டம்னு நீங்கள் எப்போ ஃபீல் பண்ணுறீங்கல்ல, இழந்துட்டோன்னு ரொம்ப வருந்துறீங்கல்ல, குலுங்கி குலுங்கி அழுவுறீங்கல்ல, ரொம்ப நொந்து போய் நூலாகி போய் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அந்த செகண்டில் வரணும் உங்களுக்கு, அதுக்கு பேர் தான் சபுர்னு சொன்னாங்க. இந்த நடைமுறை நம்ம இடத்துல இருக்குதா? நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதா? ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நம்ம முயன்றாலும் கூட அன்பின் வெளிப்பாடு காரணமாக, பிரியத்தின் காரணமாக நம்ம ஒரு இழப்பை சந்திக்கிற நேரத்தில் இந்த சபுர் நம்மகிட்ட குறைவாகத்தான் இருக்குது. அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறோம் சபுர் செய்யுங்க, ஆனால் நம்மிடத்துல குறைவாகத்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த நேரத்தில் பொறுமையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த ஒரு பாடம். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். தொழிலில் இழப்பு ஏற்படுது, ரொம்ப பிளான் பண்ணி பக்காவாக பிஸ்னஸ் பண்ணுறோம், லாஸ் ஆயிடுது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துடுது, ஒரு நோய் வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியல, என்னென்னவோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறோம், குணமாகிற மாதிரி இருக்குது, திரும்ப பாதிக்குது. இப்படி மீண்டும் மீண்டும் நமக்கு ஒரு விதமான துன்பங்கள் வருகிற நேரத்தில் பொறுமை எல்லாம் நம்மகிட்ட இருக்குதா? எவ்வளவு பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணினாலும் இந்த பொறுமையை விட்டு நம்ம கடந்து போயிடணும். அதுக்கு அல்லாஹ்வுடைய அருள் வேணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால தான் சொன்னாங்க, இந்த பொறுமை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைகள்லையே ரொம்ப விசாலமான அருட்கொடையினால் பறந்து விரிந்த ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடை கிடைக்கிறதே பெரிய விஷயம். பிளஸ்ஸிங்கில் இது எவ்வளவு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருட்கொடைகளில் இந்த பொறுமை என்ற ஒன்று கிடைக்குமேயானால் நம்முடைய வாழ்க்கை என்பது மிக அழகாக போகும். இந்த உலகத்தில் ஏற்படுற எந்த பிரச்சனைகளுக்கும் நம்ம கலங்க மாட்டோம், மறுமையை பற்றிய அச்சமும் நமக்கு இருக்காது. அப்போ அவ்வளவு எளிதாக நம்ம கடந்து போவோம். அதனால தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் தான் நேர்வழி பெற்றோர்கள். இந்த பொறுமையை பற்றி சொல்லுகின்ற வேளையிலே சொல்லுகிறான், இவர்கள் தான் நேர்வழி பெற்றோர்கள். எப்படி நேர்வழி பெற்றோர்கள்? அல்லாஹ் விளக்கமும் தருகிறான். இது போன்ற துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வேளையில் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்படி சொல்லுவார்கள். அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அல்லாஹ்வின் அருள் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறான். இந்த இன்னா லில்லாஹியை நம்ம எப்படி வச்சுருக்கோம் வாழ்க்கையில்? எங்கேயாவது ஒரு மௌத்து வந்தால் மட்டும் இதை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு இழப்பு ஏற்படுகின்ற நேரத்திலும் இந்த மூமின்கள் அல்லாஹ்வை அஞ்சி பொறுமையோடு இருக்கக்கூடியவர்கள், நேர்வழி பெறக்கூடிய இந்த மக்கள் சொல்லுவார்கள், எந்த துயரம் துன்பம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுவார்கள்.
இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம அப்படியே ஆடுறோம். அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நஷ்டமாயிருச்சு, துன்பமாயிருச்சு, கஷ்டமாயிருச்சு, சண்டை ஆயிடுச்சு. குர்ஆன் நெடுகில் பார்க்குறோம். அல்லாஹ் பல்வேறு சரித்திரங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஐயூப் நபியுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லுகின்ற நேரத்தில் கடுமையான நோயினால் பாதிக்கப்படுறாங்க. நோயினா அப்படி ஒரு நோய், யாருமே கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு உண்டான நோய். அதனாலே உறவினர்கள்லாம் அவங்களை விட்டு கடந்து போகிறாங்க, செல்வத்தையெல்லாம் இழக்கிறாங்க, பெரிய சோதனைக்கு ஆளாகிறாங்க. பொறுமையோடு இருந்தார். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொறுமையோடு இருந்ததுனால் அல்லாஹ் அந்த நபியை பற்றி சிலாகியத்தை சொல்லுகிறான். யூசுப் நபியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் சகோதரர்களால் மிக கடுமையாக பாதிப்புக்கு உள்ளானார்கள். தூக்கி வீசினாங்கல்ல, கிணத்துல தூக்கி போட்டாங்கல்ல, அப்படியெல்லாம் கடத்தப்பட்டவர்கள், துரோகம் செய்யப்பட்டவர்கள், சிறை வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் கூட பொறுமையோடு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி வழங்கினான். பதவி, அரச பதவியை தந்தான். எப்ப? பொறுமைக்கு பிறகு, கடுமையான சோதனைகளுக்கு பிறகு அவங்களுக்கு அது மாதிரி கிடைச்சிச்சு. எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய உயிருக்கு உயிரான உத்தம நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத சோதனையா, கஷ்டமா, துன்பமா வாழ்க்கையில் அவ்வளவு செல்வ செழிப்பாக மக்கமா நகரில் வாழ்ந்தாங்க. நபித்துவம் கிடைச்ச பிறகு ஏகத்துவத்தை போதிச்சாங்க. வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவன் தான், சிலைகள்லாம் வணங்கக்கூடாதுனாங்க. எந்த அளவுக்கு எதிர்ப்பு கிளம்பிச்சு? சிறுவர்களை கொண்டு, கல்லை கொண்டு அடிக்கக்கூடியது தான். நகர்ந்து போறாங்க, போற இடத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்களை விட்டு கல்லை எடுத்து அடிக்கிறாங்க. அவ்வளவு காயம் ஏற்படுகிறது. அதோட கடந்து போறாங்க. மக்கமா நகரம் ஒட்டுமொத்த மக்களே ஏற்றுக்கொண்டவர்களை ஒரு சிலரை தவிர அவ்வளவு அவமரியாதையாக நடத்துகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். மனம் தோண்டார்களா? பசி, மதினமா நகரை கைப்பற்றி ராஜபோக வாழ்க்கை வாழலாம் என்ற நிலையில் கூட அன்னலம் பெருமானாரின் துணைவியார்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ச்சியாக 3 வேளை எங்கள் வீட்டில் அடுப்பு எரிந்ததில்லை, 3 நாட்கள் நாங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டதில்லை. பொறுமையோடு இருந்தாங்க. ஏன்? பொது சொத்துல கைய வைக்கக்கூடாது, நம்முடைய வருமானத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அல்லாஹ்வின் பொருத்தத்தை கொண்டு வாழ்ந்தார்கள். நெருக்கமான உறவினர்கள் எல்லாம் மறைந்தார்கள், மரணத்தை தழுவினார்கள். நம்மளை மாதிரி தாம் தூம்னு குதிக்கல, ஒப்பாரி வைக்கல, போயிடுச்சேன்னு கதறி கொண்டிருக்கல. நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே மீளக்கூடியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவ்வளவு வாழ்க்கையில தன்னுடைய அனுபவங்களை கொண்டு அவ்வளவு போதனைகளை நமக்கு தந்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா இந்த சபர்? இருக்குதா இந்த தொழுகை தொழக்கூடிய வேளையில் நமக்கு சபர் இருக்குதா? எவ்வளவு விரைவாக மின்னல் மாதிரி இந்த தொழுகையை நாம் தொழுது கொண்டு போகிறோம். முறையாக நம்முடைய தொழுகை இருக்குதா? சபர் இருக்குதா? அதில் அல்லாஹுவோடு நாம் நெருக்கத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சஜிதாவில் பொறுமை இருக்குதா? ருக்குவில் பொறுமை இருக்குதா? அன்றாட வாழ்க்கையில் வருமானம் ஹராமா ஹலாலா, இது கொஞ்சம் தான், இதெல்லாம் உனக்கு தப்பு இல்லை என்று அட்ஜஸ்ட் பண்ணி நம்முடைய வருமானத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய வாழ்க்கையில் தானே இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில் அது இருக்குதா இல்லையா? எவ்வளவு பேர் இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டா போதும், யாரும் கொடுக்கல, அதனால வட்டிக்கு வாங்கினேன். பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் தந்துடுவான். அல்லாஹ் அருளை கொண்டு நீக்கி அவர்களை சுபிட்சமாக இருப்பதற்கு நேரம் கொடுத்திருப்பான், வாய்ப்பு தந்திருப்பான். மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறதுனால, பொறுமை இல்லாததுனால அல்லாஹ்வை நம்புகிற அந்த அளவை விட வட்டிக்காரனை அதிகமாக நம்பிடுறான், போய் மாட்டிக்கிறான், பொய் சர்வசாதாரணமாக பேசுகிறான். இந்த உலகத்தில் தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக, தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய பதவியை உயர்த்துவதற்காக, இன்னும் இந்த உலகத்தில் சாதித்துக் கொள்வதற்காக பொய்களை அடித்து விடுறான். டிசிப்ளின்கிற அறவே இல்லை, ஒழுக்கக்கேடான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
எல்லாம் இந்த பொறுமை இல்லாததுனால குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்குங்க. கணவன் மனைவி இருக்கிறோம். அப்போ இந்த கணவன் மனைவிக்கு இடையிலே ஒரு சிறு சிறு விஷயங்களில் கூட பொறுமை என்பது இல்லாததுனால எவ்வளோ இடங்களில் தலாக்கு அப்ளிகேஷன் வருது. விசாரிச்சா ஒன்றுமே கிடையாது. ஒன்றுக்கு குறை சொல்கிறாரு, சோத்துக்கு உப்பு இல்லைங்கிறாரு, ஆசைப்பட்டதை ஆக்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க சொல்லுவாங்க. அவரை கேட்டா என்ன நிம்மதியாக இருக்க விடுறதில்லை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவனை எய்த்து பேசுகிறாங்க, ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இவர் யோசிச்சு கன்சல்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பொறுமை இல்லாததோட விளைவு எப்படி கொண்டு போகும்? டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு போகும். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பொறுமை என்ற ஒன்று இல்லாததுனால இன்னைக்கு, அதுவும் இன்றைய இளைய சமுதாயம் எல்லாத்துலேயும் பறக்கிறான், எல்லாத்துலேயும் பரபரப்பா இப்போ வேணும் இப்போ வேணும். பெற்றோர்கள் அனுபவத்தை கொண்டு யோசித்து சொல்லுவாங்க, சிறிது காலம் கடத்துவார்கள், சிலவற்றை தவிர்ப்பார்கள் நன்மையை நாடி. பொறுமை இருக்காது. பொறுமை இல்லாததுனால அவர்கள் மோசமான ஒரு கஷ்டங்களை எல்லாம் சந்தித்த பிறகு அவர்கள் திருந்துகிறார்கள், வருந்துகிறார்கள். அப்போ இந்த பொறுமை என்ற ஒன்று இல்லாததுனால எவ்வளவு கொண்டு போகுது. இதையெல்லாம் தாண்டி மனைவி கணவன் நல்லா இருப்பாங்க, பெற்றோரும் பிள்ளைகளும் சரியா இருப்பாங்க, சுற்றி இருக்கிற உறவினர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட பொறுமை இருக்காது. ஏதாவது உதவி கேட்டு வரும்போதோ அல்லது வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கலின் போதோ அந்த பொறுமை என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால இந்த டோட்டல் ஃபேமிலியே குழப்பத்தில் உண்டாகும். அப்படியெல்லாம் பல பேருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதுக்கு அடிப்படையாக என்ன காரணம்? இந்த பொறுமை என்ற ஒன்று இல்லாது. இந்த பொறுமையை சரியாக நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காத காரணத்தினால நம்முடைய இயல்பான இந்த ஒன்றுக்கும் உதவாத இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு நஷ்டமாகுது. அல்லாஹ் சொன்னானே, இன்னல்லாஹ மஅஸ் சாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த பண்பே நம்மகிட்ட இல்லாமல் போயிடுது. அந்த பண்பு இல்லாததுனால அல்லாஹ் எப்படி நம்மகிட்ட இருப்பான்? நம்முடன் எப்பொழுது இருப்பான்? பொறுமை நம்ம விட்டு போனால் இருப்பான். ஆனால் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் 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 பார்க்குறோமா இல்லையா? பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் அவசரப்படுறோம். மனுஷன் அவசரப்படாத ஒரே ஒரு நிகழ்வுன்னா மௌத்தா போகிறது மட்டும்தான். எவனும் ஆசைப்படுறதில்லை, நான் சீக்கிரம் மௌத்தா போயிடுறேன், நான் சீக்கிரம் மௌத்தா போயிடுறேன், ரொம்ப 40 வயசில் மௌத்தா போயிடுறேன், 45 வயசில் மௌத்தா போயிடுறேன், போதும் எல்லாம் கட்டி கொடுத்துட்டு எல்லாம் சரியாயிட்டேன், இப்போவே மௌத்தா போயிடுறேன் சொல்லுவாங்களா யாராச்சே? சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை கொடு, இன்னும் கொஞ்சம் செல்வத்தை கொடு, இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை கொடு, இன்னும் பேர பிள்ளைகளை கொடு, சொத்து சுகங்களை கொடு, அப்படி கேட்கக்கூடிய நிலை தான் இருக்கிறதே தவிர ஒரு சிலர் இருப்பாங்க. பர்சன்டில் பார்த்தா 0.23 உலகம் ஃபுல்லாக யார் ஒரு மரணத்தை கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி இந்த வாழ்க்கையில் என்னால் எதுவும் செய்ய இயலாது, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற நிலை வந்தால் நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கலாம், அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிறேன். அதை தவிர யாராவது கேட்க முடியுமா? கேட்க மாட்டோம். சீக்கிரம் மௌத்தாகணும்னு யாரும் கேட்க மாட்டோம். அதில் பொறுமையாக இருப்போம். ஆனால் வாழ்க்கையை இனிமையாக கொண்டு செல்லக்கூடிய மற்ற வகையில், தொழுகையை அதிகரிக்கிற விஷயத்தில், குர்ஆனை ஓதுகிற விஷயத்தில், துஆ செய்கிறதுல, அல்லாஹ்வின் தீர்ப்பில் அல்லாஹ் நமக்கு கொடுக்கறதுல திருப்தி அடைகிறதுல எதுலையும் நமக்கு பொறுமை இல்லை. இப்போ வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா இந்த பொறுமை என்பது எவ்வளோ அவசியங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். பொறுமை நம்மளை விட்டு போயிருச்சுன்னா என்னென்னலாம் உள்ளே வரும் தெரியுமா? முதல்ல கோபம் வரும். பொறுமை இல்லாத பாருங்கள், யாரெல்லாம் சடக் சடக்குன்னு கோவப்படுறாங்களோ அவங்களோட பொறுமை என்ற இல்லது அந்த குணம் இல்லைன்னு அர்த்தம். இயலாமை என்பது வந்துடும். இதெல்லாம் தொடர்புடையது. இந்த கோபம் வர்றது, இயலாமை இருக்கிறது, தற்கொலை சில பேர் பண்ணுவான். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தாங்கிக்க முடியாது. எவ்வளோ பேர் சூசைட் பண்ணிக்கிறான். இஸ்லாமிய சமூகத்தில் அனுமதி இல்லை. அவன் நிரந்தர நரகம், ஜனாசா தொழுகை கிடையாது. இருந்தாலும் கேள்விப்படுறோம்ல எவ்வளோ ஒரு சில ஊர்களில் இஸ்லாமிய பெயர் தாங்கிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அனுமதி இருக்குதா? இல்லை. அடிப்படை பண்பு என்ன? இந்த பொறுமை இல்லாதோட விளைவு. ஈமான் பலவீனமாக போயிடும் பொறுமை இல்லைன்னா.
பொறுமை இல்லைன்னா ஹராமான வழிகளை தேடி நாம் எல்லாம் போக ஆரம்பிச்சிடும். இப்போ முக்கியமாக இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்? பொறுமை என்ற ஒன்று அல்லாஹ் வலியுறுத்தி சொல்வது போல, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டியது போல, இந்த பொறுமை என்பது ஈமான்தாரிகளுக்கு அவசியம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், பொறுமையாக இருங்கள், பொறுமையில் உறுதியாக இருங்கள், அடுத்தவரை மிகைத்து விடுங்கள். பொறுமையில் அடுத்தவரை மிகைத்து விடு. அவன் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறான்னா நீ அதை விட, அவன் கோபப்பட்ட நான் கோபப்படுறேன், அவன் ஒரு அடி அடித்தான் நான் 10 அடி அடிக்கிறேன், அது இல்லை. பொறுமையில் மிகைத்திருங்கள். அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். பொறுமை இருந்தால் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையில் வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் திருமறையில் சொல்லுவது போல அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், நாம் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும், இந்த உலகில் வெற்றியடைய வேண்டும், மறுமையிலும் வெற்றியடைய வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்னது போல இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான் என்பதை உள்ளத்தில் வாங்கி கொண்டு வாழக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.